1200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களோட எலும்புக்கூடுகள் வந்து இப்பவும் ஒரு ஏரியில பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுல இருக்கிற ஒரு ஏரியில வந்து பாட்டம் அந்த ஏரிக்கு அடியில பார்த்தீங்கன்னா, அந்த எலும்புக்கூடுகள் வந்து இப்பவும் நம்மளால பார்க்க முடியும்னு வந்து சொல்றாங்க. அதாவது உத்தரகாண்ட்ல ரூப்கண்ட் லேக்ன்னு ஒரு ஏரி இருக்கு. ஸோ அந்த அந்த லேக் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஹிமாலயாஸ்க்கு அந்த மலை அடிவாரத்தில வந்து இந்த லேக் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அந்த அந்த ஏரியில பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுல்லாவே அந்த தண்ணி கீழ வந்து ஃபுல்லாவே மனித எலும்புக்கூடுகள் தான் இருக்காமாம். ஸோ அந்த சயின்டிஸ்ட் அப்புறம் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த 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 எலும்புக்கூடு இருக்கிற அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட்ல என்ன தெரிஞ்சிருக்குன்னா, அந்த மனிதர்கள் வந்து 1200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனுஷங்க. ஸோ அவங்க வந்து அந்த லேக்க வந்து அவங்க கிராஸ் பண்றதுக்காக போயிருப்பாங்களாட்டுருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு ஹெயில் ஸ்டார்ம் அந்த ஏரிய கடக்கும்போது அவங்க வந்து பனிப்புயலால பாதிக்கப்பட்டிருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அதனாலேயே அவங்க அந்த இடத்துலயே உறைஞ்சு இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அத டெஸ்ட் பண்ணி சொல்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 1500 வருஷத்துக்கு முன்னாடி அங்க அந்த இடத்துல பாஸ் பண்ணி அந்த கடந்து ஜர்னி பண்ணவங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இறந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டைம் பீரியட் மட்டும் இல்லாம 18ஆம் நூற்றாண்டுலயும் அந்த சில குரூப் ஆஃப் பீப்பிள் வந்து அந்த ஏரிய கடக்கறக்காக அந்த ஏரிய வந்து கடக்கறக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து அந்த ஹெயில் ஸ்டார்ம் அதாவது அங்க இருக்கிற அந்த பனிப்புயல்னால பயங்கரமான பனிப்புயல்னால அவங்க வந்து அந்த இடத்துலயே மாட்டி இறந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த எலும்புக்கூடுகள் எல்லாமே இன்னுமே அந்த லேக்குக்கு அடியில தான் இருக்கு. அது ஃபுல்லாவே கவர்மெண்ட் வந்து கிளியரே பண்ணலையாமா.